காதல் தீயே அத்தியாயம் 55. இருள் சூழ்ந்த அதிகாலை நேரத்தில் இளங்காற்று மெதுவேகத்துடன் வீச அக்காற்றை கிழித்துக் கொண்டு தீரனின் பல்சர் பறந்து கொண்டிருந்தது. வீசிய காற்றில் மகையின் துப்பட்டா படபடக்க அவளது கூந்தலும் இணைந்து காற்றில் அலைமோத அதை தன் ஒற்றை கரத்தால் அடக்கியபடி மறு கையால் தன்னவனின் தோலை பற்றியிருந்தாள் மகி. மகியின் கரத்தின் அழுத்தத்தை உணர்ந்து, மெதுவா போவடி என வினவினான் தீரன். இல்ல, இதே ஸ்பீட்ல போ, இன்னைக்கு அவனா நானா பாத்துறணும் என உறுதியுடன் மொழிந்தாள் மகி. சரிடி என்றவாறு சாலையில் கவனம் செலுத்தினான் தீரன். தீரன் மஞ்சுவின் வீட்டின் முன் தன் பல்சரை நிறுத்துகையில் சிறிது சிறிதாக பகலவனின் வெளிச்சம் பரவிக் கொண்டிருந்தது. தன் பல்சரை நிறுத்திவிட்டு சுற்றுப்புறத்தை மெதுவாக ஆராய்ந்தான் தீரன். பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி தள்ளிதான் வீடலா இருக்கு, சத்தம் கொஞ்சம் கம்மியா வர்ற மாதிரி பாத்துக்கணும் என்றவாறு மகியின் கரம் பற்றி மஞ்சுவின் வீட்டை நோக்கி நடந்தான் தீரன். எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தானே, என்னை எதுக்காகவும் தடுக்க மாட்டியே என தீரனின் முகம் பார்த்து வினவினாள் மகி. உன்னோட மொத்த ஆத்திரத்தையும் தீர்த்துக்க நான் குறுக்க வரமாட்டேன். இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆனா கொஞ்சம் நிதானமா. அப்புறம் தாலி எடுத்து வெளியில போடு, பார்த்ததும் அவன் வெந்து சாகட்டும் என்று பல்லை நரவென கடித்தான் தீரன். சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன் என்றவாறு வாயிற்கதவை தட்டினாள் மகி. யாருது எவ்வளோ காலையில என சத்தமாக முணுமுணுத்தவாறு குளித்துவிட்டு தலையை துவட்டியவாறு வெளியே வந்தான் பொன்ராசு. வெளியே நின்ற தீரனையும் மகியையும் பார்த்துவிட்டு வியந்து, அண்ணே வாமா, ஐயோ வாங்க நீ என தடுமாறியவாறு கதவை அகலத் திறந்து இருவரையும் உள்ளே அழைத்தான். என்னை நீங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம், நான் உங்களை விட சின்ன பொண்ணு தானே என புன்னகையுடன் உள்ளே நுழைந்தாள் மகி. அவள் பின்னே அமைதியாக உள்ளே நுழைந்து அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து நிதானமாக வீட்டை சுற்றி ஆராய்ந்தான் தீரன். இல்ல பரவாயில்ல அண்ணி, என் அண்ணனு கொடுக்கற மரியாதைய உங்களுக்கும் கொடுக்கணும் என் அடக்கமாக புன்னகைத்தான் பொன்ராசு. அதுவும் சரிதான் என இதழுக்கு வலிக்காமல் புன்னகைத்தவாறு தீரனை நோக்கினாள் மகி. தீரனோ வீட்டை ஆராய்வதிலே குறியாயிருந்தான். தீரனும் மகியும் விடியும் முன்னே, அதுவும் நேற்று திருமணமாகிய அடுத்த நாள் தன் வீட்டில் வந்து இருப்பதைக் கண்டு குழம்பியவாறு இருவரும் ஏதாவது கூறுவார்கள் என நினைத்து இருவரையும் மாறி மாறி பார்த்தவாறு நின்றான் பொன்ராசு. என்ன பொன்ராசு, விடியறதுக்கு முன்னாடி உன் வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கோமேனு என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா என வீட்டை ஆராய்ந்தவாறே கேட்டான் தீரன். ஆமாண்ணே, கையும் ஓடல காலும் ஓடல. என்ன நீ ஏதாவது பிரச்சனையா? இப்பெல்லாம் நான் எந்த தப்பும் செய்யறது இல்லையாண்ணே என தலையை சொரிந்தவாறு கூறினான் பொன்ராசு. நீ எந்த தப்பு பண்ணல, உங்க அன்னைக்கு உங்க அப்பாவை அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். அவர்தான் கடின உழைப்பாளியாச்சே. விடிய காலையில வேலைக்கு போறவரு ராத்திரி தான் திரும்பி வராரு. அதான் அவர் வேலை கிளம்புறதுக்கு முன்னாடியே பாத்துடலாம்னு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம். அப்படி என்ன அவசரமா அப்பாவை பாக்கணுனே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என கைகளை பிசைந்தான் பொன்ராசு. உன் அப்பா வீட்டுல இருக்காரா? இருந்தா அவரை கொஞ்சம் வர சொல்றீங்களா என இரையை தேடும் புலியின் வேட்கையுடன் கேட்டாள் மகி. என்ன நீ ஏதாவது பிரச்சனையா என பதறினான் பொன்ராசு. பொன்ராசுவின் பதட்டத்தை கண்ட தீரன், அட பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா, அப்படி ஏதாவது பிரச்சனையா இருந்தா நான் அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன் நினைக்கிறியா நீ என சிரித்தான். ஆமல்ல, அத மறந்துட்டேன். இந்த மஞ்சு இந்த நேரத்துல இல்லனா ஒரு டீ போட்டு தர சொல்லுவேன். ஐயோ மறந்துட்டேன் பாருங்க, மஞ்சு உங்களை பாக்க வரதானே சொல்லிட்டு வந்தா, வழியில அவளை பாத்தீங்க தானே? இவ்ளோ காலையில மஞ்சு என்னைய பாக்கலம்னாலா? நாங்க அவளை பாக்கலையே, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு சொன்னாலா என்று கேட்டான் தீரன். நேத்து ராத்திரி அவ உங்க வீட்டுக்கு வந்ததை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, அதை கேட்டது என்னன்னு தெரியல. அப்பா ரொம்ப கோவமாகி மஞ்சுவுக்கு அவருக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சுனே. அதுல ஏதோ 2 பேருக்கும் மனஸ்தாபண்ண, அதான் விடிய காலையில உங்ககிட்ட பஞ்சாயத்து சொல்லாம்னு வந்திருப்பானே என்றான் பொன்ராசு. பொன்ராசு கூறியதை கேட்டதும் மகியும் தீரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரி, அப்பா எங்க பொன்ராசு? அவர் எங்கன்னு வீட்டுல தங்குறாரு. 2 வருஷமா எங்க போறாரு வாராருன்னே தெரியல. நான் ஏதாவது கேட்டாலும் சண்டைக்கு வராரு. நேத்து மஞ்சு கூட சண்டை போட்டுட்டு கோவமா வெளியில போனவர் தான், இன்னும் வரல. அடிக்கடி இப்படி அவர் போறது சகஜங்கிறனால நாங்களும் விட்டுட்டோம். இப்ப கூட வந்தாலும் வருவாரு என பொன்ராசு கூறி முடிக்கையில் பொன்ராசுவின் தந்தை சென்ராசு வீட்டிற்குள் நுழைந்தார். எங்கப்பா போன? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. பாரு, அண்ணன் உனக்காக வந்து ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, அண்ணி வந்திருக்காங்க என சென்ராசு உள்ளே நுழைந்ததும் படப்படமர் புரிந்தான் பொன்ராசு. உள்ளே நுழைந்த சென்ராசு, எதுக்கு வந்த தீரா என தடால் அடியாக வினவினார். தன் தந்தையின் பேச்சை கேட்ட பொன்ராசு, என்னப்பா இப்படி பேசுற? என்ன நீ இப்பெல்லாம் ஆளே மாறிட்ட நீ என கத்தினான். நீ பேசாம இருடா என பொன்ராசுவிற்கு ஒரு படி மேலே போய் அவனை அதட்டினார் சென்ராசு. தம்பி, நீ பேசாம இருடா.
பேச வேண்டியவங்க பேசிப்பாங்க, நீ ஏன் கூட வா என பொன்ராசுவின் தோள் மீது கை போட்டு வீட்டினுள் அழைத்து சென்றான் தீரன். அண்ணே, என்னென்ன நடக்குது? அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அன்னிக்கிட்ட? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுன என பதறினான் பொன்ராசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாடா என வலு கட்டாயமாக பொன்ராசுவை உள்ளே அழைத்து சென்றான் தீரன். இருவரும் உள்ளே சென்றதும் என தன் தொண்டையை செருமினாள் மகி. அப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சுல என அங்கிருந்த நாற்காலியில் திமிராக அமர்ந்தபடி கேட்டார் சின்ராசு. ஆமாண்டா சின்ராசு, நீ பண்ணுன எல்லா கேப் மாறித்தனமும் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுடா சின்ராசு என மற்றொரு நாற்காலியில் மகாராணியை மிஞ்சும் கர்வத்துடன் கால் மீது கால் போட்டு அமர்ந்தாள் மகி. ஏய், என்னடி ஓவரா துள்ளுற? உன்னைய விட நான் வயசுல மூத்த வேண்டி, உனக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி உங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? ஓ, நல்லா சொல்லி கொடுத்திருக்காங்களே. உன்னைய மாதிரி தரங்கட்டவனுக்கு ரொம்ப நல்ல மரியாதை தர சொல்லி கொடுத்திருக்காங்களே என்றபடி வெளியில் வாயிலில் விட்டு வந்த செருப்பை எடுத்து வந்து பலார் பலார் என சின்ராசுவிற்கு ஒரு அறை விட்டாள் மகி. என்ன நெஞ்செழுத்து இருந்தா என்னை அடிப்ப, அதுவும் செருப்பால என் ஆக்ரோஷத்துடன் எழுந்து மகியை திரும்ப அடிக்க கை ஓங்கினார் சின்ராசு. ஓங்கிய சின்ராசுவின் கையை லாவகமாக தட்டிவிட்டு திரும்பவும் தனது செருப்பால் அடித்தாள் மகி. சத்தம் கேட்டு உள்ளே இருந்த பொன்ராசு பதற அடித்து கூடத்திற்கு வந்து எட்டி பார்த்தான். மகை சின்ராசுவை அடிப்பதை பார்த்து, அண்ணே போது நிறுத்துங்க என கத்தியபடி மகியின் முன்னே வந்து நின்றான் பொன்ராசு. என்ன நினைச்சு அப்பா அடிக்கிறீங்க? தீரன் அண்ணனுக்காக பாக்குறேன், இல்ல உங்க திமிரெல்லாம் உங்க ஊர்லயே வச்சுக்கோங்க சொல்லிட்டேன் என மகியை விரல் நீட்டி மிரட்டினான் பொன்ராசு. அடிச்சே நிறுத்து, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. உன்னைய பெத்தவன் உன் அப்ப, இதோ இந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நான் குளிக்கிறத வீடியோ எடுத்து வச்சு மிரட்டான்டா, பொறுக்கி பெத்த பயலே. இவனெல்லாம் சிறப்பால் அடிக்கூடாது இவன என சுற்றமுற்றும் சீற்றத்துடன் பார்த்துவிட்டு வீட்டின் ஒரு மூலையில் கிடந்த அரிவாளை கையில் ஏந்தி உக்கிர தேவியாக நின்றாள் மகி. என்ன என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க அண்ணே என நாக்கால் தந்தி அடித்தபடி நின்றான் பொன்ராசு. ஏ, நம்ப முடியலையா பொன்ராசு? உன் அப்பா கிட்ட வேணா கேட்டுப்பாரு, அவனை இல்லன்னு மட்டும் மறக்க சொல்லு பாப்போம் என கைகளை கட்டிக்கொண்டு தூணில் சாய்ந்தவாறு கூறினான் தீரன். தீரன் கூறியதை கேட்டதும் திரும்பி தன் தந்தையை பார்த்தான் பொன்ராசு. ஆமா, நான் தான் செஞ்சேன். இவளை மட்டும் இல்ல, அந்த தூரியை மிரட்டினது நான் தான். உங்க ரெண்டு பேரையும் கொல்ல பார்த்தது நான் தான். அதுக்கு என்னப்ப என நெஞ்சை நிமிர்த்தி தென்னாவட்டாக பதிலளித்தார் சின்ராசு. நீயாப்பா? ஏப்பா அப்படி பண்ணுன? அதிர்ந்து வினவினான் பொன்ராசு. உன் பைய கேக்குறாள, சொல்லுடா. தன் கையில் உள்ள அரிவாளால் சின்ராசுவின் புஜத்தில் ஒரு கோடு கிழித்தாள் மகி. தன் புஜத்தில் குருதி வழிந்தாலும் வலியை வெளிக்காட்டாது அமைதியாக நின்றார் சின்ராசு. தொரடா வாய! சின்ராசுவின் மற்றொரு புஜத்தில் அரிவாளால் ஒரு கோடு போட்டாள் மகி. இரு தோள்களில் இருந்தும் குருதி வழிய கோபத்தில் மகியின் கழுத்தை நெரித்தார் சின்ராசு. அதை பார்த்த பொன்ராசு, அப்பா தப்புக்கு மேல தப்பு பண்ணாத, அண்ணைய விடுப்பா என கத்தியபடி சின்ராசுவின் கரத்தை பிடித்தெழுத்தான். எதற்கும் சின்ராசு சிறிதும் அசைந்து கொடுக்காமல் மேலும் மகியின் கழுத்தை அழுத்தமாக நெரித்தார். அப்பொழுதும் தீரன் எவ்வித அசைவும் இன்றி அமைதியாக நின்றிருந்தான். சின்ராசுவின் தாக்குதலை புன்னகையுடன் எதிர்கொண்ட மகி அரிவாளை இறுக்கி பிடித்துக் கொண்டு சின்ராசுவின் நெஞ்சில் அழுத்தமாக ஒரு கோடு கிழித்தாள். அதில் தடுமாறி மகியின் கழுத்தின் பிடியை விட்டு வழியில் ஒரு அடி பின்னே நகர்ந்தார் சின்ராசு. என்ன வலிக்குதா என கேட்டவாறு ஆக்ரோஷத்துடன் சின்ராசுவின் உடலில் அரிவாளால் மேலும் ஒரு கோடு கிழித்தாள் மகி. அதில் சில துளி ரத்தம் மகியின் முகத்தில் பட்டு தெறிக்க செந்தனில் மூழ்கி எழுந்த பராசக்தியாக தோன்றினாள் மகி. எதுக்குடா அப்படி பண்ணுன? சின்ராசுவை ஓங்கி ஒரு உதை உதைத்து கீழே தள்ளினாள். மகியின் ஆக்ரோஷத்தை கண்டு பயந்து, அண்ணே அண்ணே, அப்பா செஞ்சது தப்புதானே, நான் இல்லன்னு சொல்லல, கொஞ்சம் பொறுமையா அண்ணைய விசாரிக்க சொல்லுங்கண்ணே, பயமா இருக்குனே தேரனிடம் கெஞ்சினான் பொன்ராசு. அவளை தடுக்க என்னால முடியாது ராசு, அவளோட வழி அந்த ஆக்ரோஷத்தை கொடுக்குது அவளுக்கு என கூறியபடி அமைதியாக மகியை வேடிக்கை பார்த்தான் தீரன். என்னென்ன நீயே எப்படி சொல்ற? அண்ணிய கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுன என்று கண் கலங்கியவாறு தீரனின் காலில் விழுந்து கெஞ்சினான் பொன்ராசு. இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? மிதமெஞ்சிய கோபத்தில் சின்ராசுவின் நெஞ்சின் மீது கால் வைத்து அரிவாளை ஓங்கியபடி கேட்டாள் மகி. அதே நேரம் சரியாக மஞ்சு, மனோரஞ்சன், உதயன் மற்றும் தூரிகை என நால்வரும் வீட்டின் உள்ளே வந்து நின்றனர். வீட்டின் உள்ளே உள்ள நிலையை பார்த்த மஞ்சு சட்டென வாயிற்கதவை மூடி உள்புறமாக தாளிட்டாள். அண்ணி, அந்த அரிவாளை ஏக்கிட்ட கொடுங்க, இந்த பாவக்காரனை கொண்ட பாவம் உங்களுக்கு வேணாம், நானே கொண்டுறேன் என மகியிடம் அரிவாளுக்காக கை நீட்டினாள் மஞ்சு.
மஞ்சு கூறியதை கேட்டு பொன்ராசு, தீரன் மற்றும் மகி ஆகிய மூவரும் அதிர்ந்து மஞ்சள் அழகியை நோக்கினர். அதுவரை எதற்கும் அசைந்து கொடுக்காமல் இகழ்ச்சியான புன்னகையுடன் மகியை பார்த்தவாறு இருந்த சின்ராசு இதயத்தில் சிறு சலனம் தோன்ற தன் மகளை பார்த்தார். அத்தியாயம் 56. மெல்லிய காற்று வீசும் சத்தமும் பெரும் சூறாவளி வீசும் சத்தமுமாய் கேட்க அனைவரும் திகைத்து மஞ்சுவையே பார்த்திருந்தனர். போவும் புயலாகும் என்பதற்கு உதாரணமாய் மஞ்சு ஆக்ரோஷமாய் மகியின் புறம் கை நீட்டியிருந்தாள். மஞ்சுவின் அம்முடிவை கேட்ட சின்ராசு முதலில் திகைத்தாலும் பின்பு மிகுந்த கோபமடைந்தான். உன்னைய பெத்த தண்டத்துக்கு அந்த வேலையை பாக்குற? நீ ஒரு பெண்ணை பெத்திருக்கோன்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை பார்த்திருக்க மாட்ட. சின்ராசுவின் கோபத்திற்கு சற்றும் பயமில்லாமல் திமிராகவே பதில் உரைத்தாள் மஞ்சு. மஞ்சு, அப்பாவை என்ன பேச்சு பேசுற? அவர் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலோ நம்ம அப்பா மஞ்சு அவரு. அவர்களின் இடையில் புகுந்தான் பொன்ராசு. என்னது அப்பாவா? அதுவும் இவரா? இத சொல்ல உனக்கு நான் கூசல? அதுக்காக அவர் கொண்ட எல்லாம் சரியா போயிருமா? இதுக்கு மேல யாராவது வாயை திறந்தீங்க? ஆக்ரோஷமாய் கத்தினாள் மகி. அக்கா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. தன் தமக்கையின் கோபத்தை கண்டு முன்னே வந்தாள் தூரிகை. இதுக்கு மேல என்னடி அமைதியா இருக்கணும்? இவனை எவ்வளவு அடிச்சாலும் காரணத்தையே சொல்ல மாட்டேங்கிறானே. இதுக்கு மேல இவன்கிட்ட எதுக்கு காரணம் கேட்கணும்? இவனை இப்படியே கொண்டு போட்டுட்டு போயிடலாம். அம்மு, கொஞ்சம் நாங்க சொல்றதே கேள. என்ன நீ என்னடா சொல்ல போற? நீயும் அதே தானே சொல்ல போற என கையில் அறிவாளுடன் சிறிது கோபம் தனியாமல் முகத்தில் வழிந்த குருதியுடன் கேட்டாள் மகி. மாமா, நீங்களாச்சும் அக்காவை அமைதியா இருக்க சொல்லுங்களேன். தேரனிடம் முறையிட்டாள் தூரிகை. சின்ராசுவை தவிர மற்ற அனைவரும் மகியை நினைத்து பயந்து அவளையே பார்த்திருக்க தேரன் மட்டும் நிதானமாக மகியை ஏறிட்டான். தேரனின் பார்வையை உணர்ந்த மகி தன் காலுக்கு கீழே கிடந்த சின்ராசுவின் நெஞ்சில் ஓங்கி ஒரு மிதி மிதித்தவாறு, எனக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கதீரா, என்னைய தடுக்க மாட்டேன்னு என்றாள் மகி. நான் உன்னை தடுக்கல பாப்பா, நீ கொஞ்சம் நிதானமாக. நீ நிதானமா யோசிச்சாலே போதும். முதல்ல அந்த அறிவாளை கீழே போடு. அங்க மனோவை பாரு. சந்திரமுகி அரண்மனைக்குள்ள போன வடிவேல் மாதிரி அப்படியே ஆடாம அசையாம திகச்சு போய் உன்னையத்தான் பாத்துட்டு இருக்கான். தேரன் கூறியதை தொடர்ந்து உதய் மனோரஞ்சனை பார்க்க அங்கு தேரன் கூறியது போல் நின்றிருந்தவனை கண்டு புதியாள் சிரிப்பை அடக்க இயலவில்லை. அவனையும் மீறி லேசாக சிரித்துவிட அதை பார்த்த தூரிகை உதயனை எக்கச்சக்கமாக முறைத்து தள்ளினாள். மனோவை பார்த்த மகி சிறிது சாந்தமாகி சின்ராசுவின் நெஞ்சில் இருந்து காலை எடுத்தாள். அவள் காலை எடுத்ததும் வெறிட்டென்று எழுத சின்ராசு மஞ்சுவை இழுத்து அறைந்தான். பெத்த அப்பட ஒருத்தி கொல்ல பாக்கறா, நீ அவகிட்ட என்னைய கொல்ல அருவாளை கேக்குற? எவ்வளவு திமிரடி உனக்கு என மீண்டும் மீண்டும் அறைந்தான் சின்ராசு. மஞ்சுவை அடிப்பதைக் கண்டு சற்று நிதானமான மகி மீண்டும் வெகுண்டெழுந்தாள். நீ எல்லாம் மனுஷனே இல்ல என்றவாறு மஞ்சுவிடமிருந்து சின்ராசுவை பிரித்தெடுத்து அவனை அறைய மகி கை ஓங்க அவளின் கரம் கீழ் இறங்குவதற்குள் மஞ்சுவின் கரம் பலமாக இறங்கியது சின்ராசுவின் கன்னத்தில். ஒரு பொம்பளை பிள்ளையோட உடம்ப வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டுற அசிங்க பிடிச்சவன் நீ எல்லாம் என்ன தொடர? பொண்ணுங்க உடம்ப கீழ்த்தரமா புத்தியோட பாக்குறவன் எவனும் உயிரோட இருக்க வாழ கூட தகுதியே இல்ல. அத பெத்த அப்பனா இருந்தாலும் சரி, கூட பிறந்த பொறப்பா இருந்தாலும் சரி என பொன்ராசுவை திரும்பி ஒரு பார்வை பார்த்தாள் மஞ்சு. மஞ்சுவின் பேச்சை கேட்ட பொன்ராசு அமைதியாக தள்ளி சற்று ஓரமாக சென்று நின்று கொண்டான். என்ன எல்லாரும் டிராமா பண்றீங்களா? நான் தான் எல்லாம் செஞ்சேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். திரும்ப திரும்ப இதை தைரியமாவே கத்தி சொல்லுவேன். உங்களால என் மயிரை கூட புடுங்க முடியாதுடா, போங்கடா பசங்களா என உடம்பில் இருந்து குருதி வழிய வழிய கத்தினான் சின்ராசு. தன் தந்தையின் பேச்சை கேட்ட பொன்ராசு, உனக்காக அண்ணன் கிட்ட கெஞ்சிட பாரு, என் புத்திய சிறப்பால் அடிக்கிறோம். இவ்வளவு கீழ்த்தரமான செயலை பண்ணிட்டு தொழில் கூட வெக்கமே இல்லாம நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிற அண்ணே. இவனை ஊர்ல ஒருத்தன் இந்த மாதிரி பொண்ணுங்களை மிரட்டான், அவனை நடுரோட்ல விட்டு கல்லால் அடிச்சு கொள்ளணும்னு பேசினா மட்டும் போதாது. அந்த மாதிரி ஒரு தெருநாய் நம்ம வீட்டுல இருந்தாலும் அவனை சொன்ன மாதிரியே செய்யணும்னே. இவனை என்ன வேணாலும் செய்யுங்க. இதுக்கு மேல நானும் என் தங்கச்சியும் இந்த ஊர்ல இருக்க முடியாது. நாங்க ஊரை விட்டு கிளம்புறோனே. அண்ணி, இந்த நாய் பண்ண தப்புக்கு இவனோட ரத்தங்கிறதுனால உங்க காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்னை மன்னிச்சிருங்க. நீ கை கூப்பியவாறு மகியின் காலில் நெடுஜான் கிடையாக விழுந்தான். பொன்ராசுவின் நீண்ட உரையை கேட்டு அனைவரும் உருகி நிற்க தன் காலில் விழுந்த பொன்ராசுவை கண்டு பதறி அவனை தோள் பிடித்து மேலே எழுப்பினாள் மகி. என்னது, நீங்க போய் காலில் விழுறீங்க? பொண்ணுங்க சக்தியோட வடிவொன்னே. நீங்க எல்லாரும் தெய்வத்துக்கு சமமானவங்க. கருவறையில இருக்கிற அந்த அம்மனை விட வீட்டுல இருக்க பொண்ணுங்களால நீங்க வலிமையானவங்க அண்ணி. அந்த அம்மன் காலில் விழுகிறதும் உங்க காலில் விழுகிறதும் ஒண்ணுதான் அண்ணி. அந்த அம்மன் கேட்டாதான் வரம் கொடுப்பா. ஆனா வீட்டு பொண்ணுங்க கேட்காமலே எங்களுக்கு எல்லாம் தருவீங்க. உங்க காலில் விழுகிறதுலாம் தப்பே இல்ல நீ என கைகூப்பி நின்றான் பொன்ராசு. சரியான பள்ளிக்கூடமோ ஒழுங்கான பேருந்து வசதியோ இல்லாத இந்த குக்கிராமத்துல பொண்ணுங்கன்னா தன் காலுக்கு கீழேதான்னு அவளை காலுக்கு கீழே போட்டு ஏறி மிதிக்கிற இந்த ஆணாதிக்கம் நிறைஞ்ச சமூகத்துல
இப்படி ஒரு எண்ணம் வச்சிருக்கிற உங்களை நான் கையெடுத்து கும்பிடணும். நீங்க போய் என்னைய கும்பிடுறீங்களே என தன்னை நோக்கி கை கூப்பிய பொன்ராசுவின் கருத்தை இறக்கிவிட்டு அவனை கையெடுத்து கும்பிட்டாள் மகி. ஐயோ அண்ணே, சும்மா இருங்க. துரிமா, நீ மன்னிச்சிருமா என தூரிகையை நோக்கி கை கூப்பியவாறு அவளது காலிலும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் பொன்ராசு. ஐயோ அண்ணே, எந்திரி முதல்ல. என்ன நீ ஆனாவுனா காலில் விழுற? துள்ளி குதித்து உதயின் பின்புறம் நின்றாள் தூரிகை. அண்ணே எந்திரி, நாம ஊரை விட்டு கிளம்பலாம். இவனோட பிள்ளைங்கன்னு நமக்கு இருக்கக்கூடாது. பொன்ராசுவின் கைப்பிடித்து எழுப்பி நிறுத்தினாள் மஞ்சு. நீங்க ஏன் ஊரை விட்டு போகணும் என்று கேட்டான் உதி. அதுவரை உயிர்கொண்ட சலியாக நின்றிருந்த மனோரஞ்சன், அதான நீ ஏன் போகணும் மஞ்சு என வாயை திறந்து பேசினான். ஆத்தாடி, மனோங்கிற சிலைக்கு உயிர் வந்துருச்சு. வாய்ப்புத்தி சிரித்தாள் தூரிகை. அவர்கள் அனைவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்க அதை கவனித்தபடியே யார் கவனத்தையும் கவராமல் சென்றாசு மெதுவாக பெண் வாயிலை நோக்கி நடந்தான். அதை சரியாக கவனித்த தீரன் சென்றாசுவின் பெண் மண்டையில் தன் கரத்தால் ஓங்கி அடித்தான். மண்வெட்டியும் கலப்பையும் பிடித்து பழகிய தேரனின் கரம் சென்றாசுவின் பெண் மண்டையில் கடப்பாறையின் அழுத்தத்துடன் இறங்க அடி வாங்கிய வேகத்தில் மயங்கி சரித்தான் சென்றாசு. பா, என்ன அடி! தேரனின் அடியை பார்த்த மனோரஞ்சன் வியந்து நின்றான். நீ எல்லாம் என்ன போலீஸு? நான் தான் சொன்னல, நீ ஒரு சிரிப்பு போலீஸ்னு என தன் இதழ்களை மடித்து வாய்க்குள் அடக்கியபடி சிரிப்புடன் கூறினான் முதியன். மஞ்சுவின் முன் தன்னை கிண்டல் செய்வது பொறுக்காமல், ஏண்டா ஏன் இப்படி? நானே இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணலான்னு மனசுக்குள்ள ஒரு கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் மச்சான், பிளீஸ்டா என முதியனின் காதுக்குள் மெதுவாக முணுமுணுப்பதாக எண்ணி சத்தமாகவே கூறினான் மனோரஞ்சன். அப்பாடா, இனி ஏன் பக்கம் வரமாட்ட? சென்றாசுவை தூக்கி நாற்காலியில் அமர வைத்து அவனின் மயக்கத்தை தெளிவித்தபடி கூறினான் தீரன். உன் அண்ணன் என்னடா சம்பந்தமே இல்லாம வளர்றான்? மீண்டும் முதியனின் காதில் ரகசியமாக பேசுவதாக எண்ணி மீண்டும் சத்தமாக கூறினான் மனோரஞ்சன். யாரு? ஏன் அண்ணனா? அது சரி. அதற்கு மேல் எதுவும் கூறாமல் வாயை மூடிக்கொண்டான் முதியன். மனோரஞ்சனின் பேச்சை கேட்ட பொன்ராசுவும் மஞ்சள் அழகியும் ஒரு சேர அவனை முறைத்தவாறு நின்றனர். பையன் என் ஃப்ரெண்டு தான் பொன்ராசு, நல்ல பையன்தான். இப்படி கொஞ்சம் அப்பப்ப பைத்தியம் பிடிச்சிடும், வேற குறை ஒண்ணும் இல்ல என கூறியவாறு சென்றாசு கண் விழிப்பதற்காக காத்திருந்தான் தீரன். பொன்ராசுவும் மஞ்சள் அழகியும் தன்னை முறைப்பதையும் தீரன் கூறுவதையும் கேட்ட மனோரஞ்சன் குழப்பத்துடன், டேய், நான் உன்கிட்ட ரகசியமா தானே பேசினேன், அப்புறம் எதுக்கு இது ரெண்டு என்னைய முறைக்குதுங்க என உதயனிடம் கேட்டான். ஏன்னா நீங்க பேசின எல்லாத்தையும் நாங்க கேட்டுட்டோம் என மகையும் தூரிகையும் ஒரு சேர கூறினர். ஆத்தி என்றவாறு தன் வாயை இருக்கரம் கொண்டு இறுக்கமாக மூடிக்கொண்டான் மனோரஞ்சன். அப்பொழுது சரியாக சென்றாச மயக்கம் தெளிந்து கண் விழிக்க அவன் முன்னே நின்றவாறு, எதுக்காக இதெல்லாம் பண்ண? என்னை எதுக்காக நீ பழி வாங்கணும் என கேட்டான் தீரன். அதற்கு பதில் கூறாமல் இகழ்ச்சியாக ஒரு சிரிப்பு சிரித்தான் சென்றாசு. அதை கண்டு கோபமடைந்த மஞ்சு, எதுக்கு மேல எதுக்கு நான் கேக்குறீங்க? அவனோட போன் என்கிட்டதான் இருக்கு. உடனே அவனை கொண்டுருங்க, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க. இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு முகத்தை சுழித்தாள். நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன்டா, அவங்களால முடிஞ்சதை புடுங்கிக்கங்கடா கூறிய பதிலேயே திரும்பவும் கூறினான் சென்றாசு. ஓ அப்படியா, எங்களால என்ன புடுங்க முடியுதுன்னு பாக்கலாமா என கூறியபடி சென்றாசுவின் அருகில் அவனது தோள் மீது கை போட்டு அமர்ந்தான் தீரன். எதுவும் செய்யாமல் தீரன் தன்னை நெருங்கி தன் அருகில் அமரவும் உள்ளூர நடுங்கினான் சென்றாசு. அவனை நடுக்கத்தை உணர்ந்த தீரன் கலகலவென நகைத்தான். இப்ப எதுக்கு சிரிக்கிற? எரிச்சலாக மொழிந்தான் சென்றாசு. எனக்கு பயமா இருக்கா என மீண்டும் நகைத்தான் தீரன். அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. இவனை என்ன பண்ண தீரா? சென்றாசுவை முறைத்தபடி கேட்டாள் மகி. உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது, பாவம் பண்ணது நீங்களா அழிஞ்சு போவீங்க என வேகமாக கூறினான் சென்றாசு. ஏ, என்ன வளர? அப்படி நாங்க என்ன பாவம் பண்ணோம் என்று கேட்டாள் தூரிகை. எல்லாத்துக்கும் காரணம் இவ்வளவு தீரனதா. இவள வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்ச. இத்தோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத தீரா. இனிதான் எல்லாமே ஆரம்பிக்குது. என்னைய கொன்னாலும் நீ வாழவே முடியாதுரி. நீ ஆசைப்பட்டவன் கூட கல்யாணம் ஆகிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியாடி வேசிமாவள. இந்த தாலி ரொம்ப நாளைக்கு உன் கழுத்துல நிலைக்காதுரி என ஹிஸ்டீரியா வந்தது போல் கத்தினான் சென்றாசு. சென்றாசு கூறி முடித்த அடுத்த நொடி வாயிற்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. அச்சத்தத்தை கேட்ட அனைவரும் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அந்த சத்தத்தை கேட்டு தைரியமாக சத்தமாகவே சிரித்தான் சென்றாசு.